Namaste. In the channel Guidance to Learn Hindi. இந்த சேனல்ல ஏற்கனவே ஹிந்தியை ரீட் பண்றது ரைட் பண்றதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஹிந்தி ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டடான வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ புதுசா ஹிந்தியில பிராத்மிக் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க இல்லையா, அந்த எக்ஸாம்ல கிராமர் லெசன்ஸ் ஃபர்ஸ்ட் லெசனை வீடியோவா நான் போட்டிருக்கேன். ஸோ கிராமர் ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா வர்த்தமான் கால் ப்ரெசன்ட் டென்ஸ். வர்த்தமான் கால் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்னு அர்த்தம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் ரிலேட்டடாக கிராமர் ஃபர்ஸ்ட் லெசன் இருக்குது. ஸோ இந்த கிராமர் எக்ஸசைஸ்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முக்கிய பிரதிப்பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். பிரதிப்பெயர்ச்சொல் அப்படின்னா என்னன்னா பெயர்ச்சொல், அந்த பெயர்ச்சொல்லுக்கு பதிலாக இன்னொரு வேர்டு யூஸ் பண்ண போறோம். பெயர்ச்சொல்லை மென்ஷன் பண்றதுக்கு பதிலாக அந்த பெயரை சொல்லாம இன்னொரு வேர்டு யூஸ் பண்ண போறோம். அதுதான் பிரதிப்பெயர்ச்சொற்கள் அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல அதை ப்ரொனவுன்ஸ் சொல்லுவோம். நவுன்ஸ் அப்படின்னா நேமிங் வேர்ட்ஸ். ஸோ அந்த நவுன்ஸ்க்கு பதிலாக நம்ம அதே மீனிங்ல இன்னொரு வேர்டு யூஸ் பண்ண போறோம். அதுதான் ப்ரொனவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரமா ஊட்டிக்கு போனா அடுத்தது அதே இதை கண்டினியூ பண்ணும்போது என்ன சொல்லுவோம், அவ அங்க போய் எனக்கு கால் பண்ணா. ஸோ அவள் அப்படின்னு சொல்லுவான். அவள் அப்படின்னா என்ன அர்த்தம், யார் அங்க அவள் குறிக்குது, அந்த ரமாங்கிறவள் தான் குறிக்குது. ஸோ அந்த ரமாங்கிற நேம்க்கு பதிலா இங்க அவள்ங்கிற வேர்டு யூஸ் பண்றோம். ஸோ அவள்ங்கிறது ப்ரொனவுன், பிரதிப்பெயர்ச்சொல். சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஹிந்தியில என்னென்ன ப்ரொனவுன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது மே. மேனா என்ன மீனிங், நான், ஐ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் தும், நீ, யூ. யஹ், இவன், இவள், இது, இந்த. ஹி, ஷி, இட், திஸ். வஹ், அவன், அவள், அது, அந்த. ஸோ இங்க யஹ் அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்கள சொல்றது. இவன், இவ, இது, இந்த அப்படின்னு. வகுங்கிறது அவங்களே கொஞ்சம் தூரமா இருந்தாங்கன்னா அவன் அப்படின்னு சொல்றது. அவன், அவள், அது, அந்த அப்படின்னு சொல்றதுக்கு வகுங்கிற வேர்டை யூஸ் பண்ணும். ஸோ இந்த ஒரு வேர்டுக்கே 4 அர்த்தத்தை எடுத்துக்கலாம். இங்கிலீஷ்ல சொன்னா ஹி, ஷி, தட். நெக்ஸ்ட் ஏ. ஏங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னா இவர், இவர்கள், இவைகள். பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை மரியாதையா இவர்னு சொல்றது. ஸோ பக்கத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, இவங்க, இவர்கள், இவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவர்கள். ஸோ பக்கத்துலேயே குரூப் ஆஃப் திங்ஸோ அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா இவைகள்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல தே, தீஸ். நெக்ஸ்ட் வே. அவர், அவர்கள், அவைகள். கொஞ்சம் தூரமா இருக்கிறவங்கள சொல்றது. மரியாதையா ஒருத்தரை அவர் அப்படின்னு சொல்றது. நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவர்கள், அவைகள் அப்படின்னு சொல்றது. இங்கிலீஷ்ல தே, தோஸ். நெக்ஸ்ட் ஹம். ஹம்னா நாம், நாங்கள் அப்படின்னு சொல்றது. வி. இங்கிலீஷ்ல வி. ஆப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன மீனிங்னா யூ அப்படின்னு தான். ஆக்சுவலா இங்கிலீஷ்ல ஒருத்தரை மரியாதையா சொல்றதுக்கு ஒரு வேர்டு இல்லை. தமிழ்ல நீ அப்படின்னு சொல்லுவோம், நீங்கள்னு ஒருத்தரை மரியாதையாவும் சொல்லுவோம். அதே மாதிரி ஹிந்தியில நீங்கள்னு மரியாதையா சொல்றதுக்கு ஒரு வேர்டு இருக்குது. அது என்னன்னா ஆப். இங்கிலீஷ்ல அது தனியா வேர்டு இல்லாததுனால நான் யூனே எழுதி பக்கத்துல வித் ரெஸ்பெக்ட்னு போட்டிருக்கேன். யூ வித் ரெஸ்பெக்ட், ஆப். ஸோ இதெல்லாம் ப்ரொனவுன்ஸ். நெக்ஸ்ட் துணை வினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஸோ ஆக்சிலரி வேர்ப்ஸ்னா என்னது, வேர்ப்னாலே என்ன அர்த்தம், வினைச்சொற்கள். வேர்ப்ஸ் அப்படின்னா நம்ம செய்யற ஆக்ஷன்ஸ், நம்ம தூங்குறது, படிக்கிறது, எழுதுறது, இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ். ஸோ அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸை சொல்றது தான் வேர்ப்ஸ். ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா துணை வினைச்சொல், அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த வேர்ப் வந்து எந்த டென்ஸ்ல நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் ஆக்சிலரி வேர்ப்ஸ். இங்கிலீஷ்ல ப்ரெசன்ட் டென்ஸ் ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா இஸ், ஆர், ஆம் அப்படின்னு படிச்சிருக்கோம். இஸ், ஆர், ஆம் எல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஸோ நிகழ்காலத்துல குறிக்கக்கூடியதை சொல்றது.
இருக்கிறேன், இருக்கிறான், இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி தமிழ்ல சொல்லுவோம். அதெல்லாம் தான் துணை வினைச்சிருக்கு. ஸோ ஹிந்தியில் அந்த மாதிரி என்னென்ன ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹூம், ஹூ மேலே இருக்கிறது இன்னுன்னு சொல்ல போகிறோம். இன்னும் சைலண்ட் ப்ரொனன்சியேஷன் ஹூம். ஓகேங்களா? ஸோ இந்த சந்திரபிந்து வந்தாலே அது நேசல் சவுண்டுன்னு சொல்லுவோம். மூக்குல இருந்து வர சவுண்டு மாதிரி வரணும் அது. ஓகேங்களா? மூக்கோலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஹூம். ஹூம் அப்படின்னா என்ன மீனிங்? இருக்கிறேன். இங்கிலீஷ்ல ஆம் அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ஹோ. ஹோக்கு என்ன மீனிங்? இருக்கிறாய். ஆர். நெக்ஸ்ட் ஹேய். ஹேய்க்கு என்ன மீனிங்? இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது. இந்த 3 அர்த்தத்திலையும் ஹைங்கிற வேர்டு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன மீனிங்னா இஸ். நெக்ஸ்ட் ஹேன். ஹேங்க் என்ன மீனிங்? இருக்கிறார், இருக்கிறார்கள், இருக்கின்றனர், இருக்கின்றனர், இருக்கிறோம், இருக்கிறீர்கள். இதெல்லாம் தான் ஹே அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஸோ இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஆர். ஓகே, இப்போ என்னெல்லாம் பார்த்தோம்னா என்னென்ன ப்ரொனவுன்ஸ் ஹிந்தியில் இருக்குன்னு பார்த்தோம். ப்ரெசன்ட் டென்ஸ்ல என்னென்ன ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னென்ன ப்ரொனவுனுக்கு என்னென்ன ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதுதான் இங்கே ஒரு ரூலா கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கோம். சப்ஜெக்ட்னா அது நவுனா இருக்கலாம், இல்லைன்னா ப்ரொனவுனா இருக்கலாம். டைரக்டா நம்ம நேம் சொல்லியிருக்கலாம், இல்லை ப்ரொனவுனா கூட சொல்லியிருக்கலாம். ஸோ என்ன மாதிரியான சப்ஜெக்ட் வந்தா என்னென்ன ஆக்சிலரி வேர்ப்ஸை அதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் மே. மேனா என்ன மீனிங்? ஐ. ஐக்கு இங்கிலீஷ்ல என்ன ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? ஆம். ஐ ஆம் தான் சொல்லுவோம். ஐ ஆர் ஐ இஸ்ன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி ஹிந்திக்கு என்ன யூஸ் பண்றோம்? ஹூம். மே ஹூம். நெக்ஸ்ட் தும். தும் வந்தா என்ன ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணணும்? ஹோ. நெக்ஸ்ட் யஹ் வந்தாலோ வஹு வந்தாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட் என்ன சொல்றேன்னா ஏதோ ஒரு நேம், ஒரு கேர்ளோட நேமோ ஒரு பாயோட நேமோ இல்லை அனிமல்ஸ் பேர்ட்ஸோட நேம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை பத்தி ஒரு விஷயத்த நம்ம சொல்ல போறோம் அந்த சென்டென்ஸ்ல அப்படின்னா சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தா. ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு சிங்குலர் சப்ஜெக்டை பத்தி ஒரு சென்டென்ஸ் சொல்ல போறோம்னா அதுக்கு என்ன ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணணும்? ஹே. இங்கிலீஷ்ல ஹி, ஷி, இட், திஸ், இல்ல ரமா, ஷீலா அந்த மாதிரி சொல்லும்போது இஸ், ஷீலா இஸ், ரமா இஸ், ஹி இஸ், ஷி இஸ்ன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி எஹ் வஹ் சிங்குலர் வந்தா ஹே அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஏ, வே, ஹம், ஆப் ஆர் ப்ளூரல் ஆர் ரெஸ்பெக்டட் சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஏ, வே, ஹம், ஆப் அப்படின்னு ப்ரொனவுன் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட் குரூப் ஆஃப் நேம்ஸ் ஏதோ சொல்றோம். பேர்ட்ஸ், ஓகேங்களா, அனிமல்ஸ், ஸோ பேரட்ஸ் அந்த மாதிரி குரூப் ஆஃப் திங்ஸ் ஏதோ சொல்றோம். இல்லைன்னா ஹவுசஸ், ஸோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் திங்ஸ் சொல்றது, இல்லை பீப்புள் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஓகேங்களா? ப்ளூரல் ஃபார்மேட்ல ஒரு சப்ஜெக்ட் ஆர் ரெஸ்பெக்டட் சப்ஜெக்ட். ரெஸ்பெக்டட் சப்ஜெக்ட்ஸ்னு ஏன் சொல்றோம்னா ஒருத்தரை மரியாதையா சொல்லுவோம். அப்பா, அம்மா, அவங்களாம் நம்மளோட பெரியவங்க. ஸோ ரெஸ்பெக்டட் பர்சன்ஸ். ஸோ அந்த மாதிரி ரெஸ்பெக்டட் சப்ஜெக்ட்ஸை பற்றி பேசும்போதும் சரி நம்ம என்ன ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணோம்னா ஹேங். ஓகேங்களா? ஹேங் ஆர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோக்கும் மீனிங் ஆர் தான், ஹேங்க்கும் மீனிங் ஆர் தான். பட் ஹோக்கு தமிழில் என்ன மீனிங்னா இருக்கிறாய் அப்படிங்கிற மீனிங் தான். ஓகேங்களா? ஸோ அதை எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம்? தும். தும்க்கு மட்டும்தான் இந்த ஹோங்கிற வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை நீங்கள் கிளியராக படித்து வச்சுக்கணும். இதை நல்லா மெமரி பண்ணிட்டு தான் இந்த ஃபர்ஸ்ட் லெசனுக்குரிய எக்ஸசைஸை நீங்கள் பண்ணவே போகணும். நீங்கள் எப்படி படிச்சுக்கணும்னா மே ஹோ, தும் ஹோ, யஹ் வஹ் சிங்குலர் ஹே, ஏ வே ஹம் ஆப் ப்ளூரல் ஆர் ரெஸ்பெக்டட் ஹே. ஓகேங்களா? அப்படியே மெமரி பண்ணிக்கோங்க. ஏ வே ஹம் ஆப் ப்ளூரல் ரெஸ்பெக்டட் ஹே. ஓகேங்களா? இது வரைக்கும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண போங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஹிந்தியில் மே அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது, ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ். மே அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த சென்டென்ஸோடைய எண்டிங்கில் ஹூ அப்படின்னு தான் இருக்கணும். ஓகேங்களா?
அதாவது நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா ஐ ஆம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நேம் சொல்லுவோம். ஓகேங்களா? ஐ எம் விமலா, ஐ எம் கமலா, அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இங்க ஹிந்தியில சொல்லும்போது ஐக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல ஐ பக்கத்துல ஆம் சொல்லிடுறோம் இல்லையா? ஆனா ஹிந்தியில என்ன செய்வோம்னா அந்த ஆம், அந்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் இருக்குது இல்லையா, ஆம் ஆர் இஸ், இந்த மாதிரி ஆக்சிலரி வெர்ப்ஸ் எல்லாம் சென்டென்ஸ் உடைய எண்டிங்ல தான் எழுதுவோம். ஓகேங்களா? அப்ப ஒரு சென்டென்ஸ் மேனு ஸ்டார்ட் ஆனா அந்த சென்டென்ஸ் எதுல முடியணும்? ஹூல தான் முடியணும். ஒரு சென்டென்ஸ் தும்மா ஸ்டார்ட் ஆனா ஹோல முடியும். யஹு இல்ல வஹு இல்ல ஏதோ ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஹெயின் தான் முடியணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸை எங்க எழுதுவோம்? அட் தி எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல தான் நம்ம எழுதணும். ஏவே ஹம் அப்போ இல்லைன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட் இல்லை ரெஸ்பெக்டட் சப்ஜெக்ட் வந்தா அந்த சென்டென்ஸ் எப்படி முடியணும்? ஹெயின்னு தான் முடியணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கிலீஷ் மாதிரி இல்லாமல் இங்கிலீஷ்ல எப்பவுமே என்ன செய்வோம்? நவுனோ இல்லை ப்ரொனவுனோ அதுக்கு பக்கத்திலேயே வேர்ப் எழுதிடுவோம். ஓகேங்களா? ஷீலா இஸ், ஷீ இஸ், அந்த மாதிரி அந்த இஸ்ங்கிறத சப்ஜெக்ட் பக்கத்திலேயே எழுதிடுவோம். ஆனா ஹிந்தியில அந்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் எங்க எழுதுறோம்? சென்டென்ஸ் உடைய கடைசியில தான் எழுதுவோம். ஸோ இதை தெரிஞ்சுட்டு இதை ஃபுல்லா நீங்க மெமரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் செய்வோங்க. ஸோ எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் மே லடுக்கா டேஷ்னு கொடுத்துருப்பாங்க. பக்கத்துல 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மே லடுக்கா, மேன்னு வந்தாலே மேனா ஐன்னு அர்த்தம். ஐக்கு என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? ஆம்ங்கிற ஆக்சிலரி வெர்ப் தான் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆம்க்கு ஹிந்தியில என்னது? ஹூம். ஸோ இதை நீங்க பக்கத்துல நான் இங்க கொடுத்துருக்குறேன், பட் நீங்க அதை நல்லா மெமரி பண்ணிட்டு புக்ல எழுதுங்க. மே லடுக்கா ஹூம். நெக்ஸ்ட் தும் லடிக்கே ஹோ. தும் வந்தா அந்த சென்டென்ஸ் எப்படி முடியணும்? ஹோ. தும் லடிக்கே ஹோ. ஹம் लड़कियां, இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. लड़कियां हैं, हम लड़कियां हैं. नेक्स्ट आप आदमी हैं, आप आदमी हैं. यह घोड़ा है, यह घोड़ा है. वह घर है. பாத்தீங்களா? यह वह வந்தா சென்டென்ஸ் எப்படி முடிக்கணும்? है. ये पेड़ हैं, ये पेड़ हैं. वे गायें हैं, वे गायें हैं. मैं रमा हूं, मैं रमा हूं. हम औरतें हैं, हम औरतें हैं. ஸோ இந்த சென்டென்ஸ்குள்ள மீனிங் என்னென்ன அப்படின்னு பாருங்க. மே லடுக்கா ஹூம். லடுக்கான என்ன அர்த்தம்? பாய்னு அர்த்தம். ஸோ ஐ எம் அ பாய், நான் ஒரு பையன் அப்படின்னு அர்த்தம். தும் லடிக்கே ஹோ, நீ ஒரு பாய். தும் சொல்லும் போது இந்த லடுக்காங்கிறத ப்ளூரல் ஃபார்மட்ல தான் எழுதுவோம். ஸோ தும் லடிக்கே ஹோ, தும் லடுக்கா ஹோன்னு சொல்லக்கூடாது, தும் லடிக்கே ஹோன்னு தான் சொல்லுவோம். नेक्स्ट हम लड़कियां हैं, हम लड़कियां हैं. we are girls, நாங்க girls, நாங்க பெண்கள் சிறுமிகள் அப்படின்னு அர்த்தம். आप आदमी हैं, ஆத்மினா என்ன மீனிங்? மேன், ஒரு மனிதன் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒரு மனிதன். you are a man. okay, you are ஹேன்னா ஆர், you are a man. यह घोड़ा है, this is a horse, this is a horse. घोड़ाனா horse. இது குதிரை. தமிழ்ல சொல்லும்போது இது குதிரையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். பட் இங்கிலீஷ்ல சொல்லும்போது this is horse, இஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹிந்திலையும் என்ன செய்யறோம்? यह घोड़ा है, இது குதிரையாக இருக்கிறது அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல மீனிங் எடுத்துக்கிறப்ப இது குதிரை அப்படின்னு சொல்லிப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, वह घर है, அது வீடு, that is a house. next ये पेड़ हैं, ये पेड़ हैं. so ये வந்தாலே ஹேன்ல தான் முடியணும். இங்க பாருங்க ஏனா, so பேடுக்கு என்ன மீனிங் அதை பாருங்க. பேடு அப்படின்னா மரம். ஆக்சுவலா பேடுங்கிற வேர்டுக்கு ட்ரீஸ் அப்படிங்கிற ரெண்டு மீனிங்குமே எடுத்துக்கலாம். ஸோ பேடுங்கிற வேர்டு ப்ளூரல் ஃபார்ம்ல மாறாது. பேடுனா ட்ரீங்கிறதுக்கும் பேடுன்னு தான் எழுதுவோம்.
ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும் போதும் பேடுன்னு தான் சொல்லுவோம். சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுலையுமே பேடுங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்க ஏன்னு சொல்லும்போது இவைகள் அப்படிங்கிற மீனிங்ல எடுத்துக்க போறோம். மரங்கள் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? பேடுங்கிறது ஏ வந்திருக்கிறதுனால ஏ வரும்போது ஒண்ணு இவர், இவர்கள், இவைகள் அப்படிங்கிற மூணுல ஏதோ ஒரு மீனிங் தான் வரணும். ஸோ இங்க பேடு மரத்தை பத்தி சொல்லும்போது இவர் மரங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். ஸோ அதே மாதிரி இவர்கள் மரங்கள்னு சொல்ல மாட்டோம். இவைகள் அப்படிங்கிற மீனிங் தான் ஏக்கு எடுத்துப்போம். ஸோ அப்ப இவைகள் மரங்களாக இருக்கின்றன. அதுதான் எக்ஸாக்ட் மீனிங். சொல்லப்போனா இவைகள் மரங்கள். These are trees. These are trees. Next பாருங்க. வே காயே ஹே. வே காயே ஹே. காயேனா என்ன அர்த்தம்? காய் அப்படின்னா ஒரு கவ். காயே அப்படின்னா கவுஸ். காய்னா பசு, காயேனா பசுக்கள். ஸோ அப்ப வேக்கு என்ன மீனிங் எடுத்துக்கணும்? வேக்கு அவர், அவர்கள், அவைகள் இந்த மூணுல ஏதோ ஒரு மீனிங் தான் எடுத்துக்கணும். ஸோ இங்க பசுக்களை பத்தி பேசும்போது அவைகள் அப்படின்னு தான் மீனிங் எடுத்துக்கணும். ஸோ அவைகள் பசுக்கள். ஓகேங்களா? those are cows. those are cows. நெக்ஸ்ட் மே ரமா ஹூம். நான் ரமா. I am ரமா. ஓகேங்களா? I am ரமா. I am ரமா. हम औरतें हैं. हम औरतें हैं. औरतना என்ன அர்த்தம்னா ஒரு விமன், ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம். ஹம் औरतें. औरतेன்னு சொல்லும்போது அதை ப்ளூரல் ஃபார்மேட்ல சொல்றோம். ஓகேங்களா? பெண்கள். ஸோ நாங்க பெண்கள். we are women. ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னும் நெக்ஸ்ட் பிராத்மிக்ல இருக்கிற கிராமர்ஸ் லெசன்ஸை அண்ட் கிராமர் இல்லாத பிராத்மிக் லெசன்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்து போட போறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். நீங்க அதை ஈஸியாக பார்த்துக்கலாம். தேங்க்யூ. பாய்.